கூட இருக்கிற லைஃப் பார்ட்னர் வந்து இவங்க எடுக்கிற எஃபர்ட்டுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் சுத்தமா வர்த்தே இல்லை அப்படிங்கும் போதுதான் நிறைய பேர் வந்து டிவோர்ஸ்க்காக போறாங்க. ஸோ செலிபிரிட்டி டிவோர்ஸ் அப்படிங்கிறதுனாலதான் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு பயமும் பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா அது செலிபிரிட்டி, இதுக்கு முன்னாடி டேட்டிங் போயிருந்திருப்பாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்களா அப்படின்ற டவுட்ஸும் வரும். ஜென்ரலாவே காமனா எல்லா பீப்புளும் பண்ற ஒரு மிஸ்டேக் வந்து என்னன்னா, அந்த கோட்ஷிப் பீரியட்னு சொல்லுவோம். அதாவது நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் இருக்கிற பீரியட்ல வந்து ஒரு பார்ட்னர் இன்னொருத்தவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுதான் அதிகமான ஃபோக்கஸ் வந்து பண்ணுவாங்க. அவங்களோட ரியாலிட்டி வந்து இன்னொருத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்லாட்டி இந்த பர்சன் வந்து நமக்கு கிடைக்காம போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலயுமே அந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்றதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்துல அப்படின்னு பார்க்கும்போது பிசிக்கல் அபியூஸ் வந்து ரொம்ப அதிகமான காரணங்களா இருந்தது டிவோர்ஸ்க்கு. இன்னொன்னு வந்து பினான்சியல் அபியூஸுமே இருந்தது. இப்போதைக்கு பார்க்கும்போது இமோஷனல் அபியூஸ் தான் ஜாஸ்தி வந்து சொல்லப்படுதுங்க. அதாவது தேவையான இடத்துல அந்த பார்ட்னர் இவங்களுக்கு உணர்வு ரீதியா வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது. இன்னொன்னு வந்து மேனிபுலேஷன் சொல்லுவோம். அதாவது அவங்களோட வார்த்தையும் அவங்களோட செயல்களுமே மேட்ச் ஆகாம இருக்கிறது. இன்னொன்னு கேஸ் லைட்டிங், எப்ப கேப் கிடைச்சாலும் அடுத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கிறது. அந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் இருக்குங்க. தேவையான இடத்துல உணர்வு ரீதியான ஒரு சப்போர்ட் இல்ல, ஒரு டஃப்பான டைம் கோ த்ரூ பண்ணும் போதும் அப்படிங்கும் போதும் நிறைய பேர் டிவோர்ஸ்ன்ற சாய்ஸஸ் வந்து சூஸ் பண்றாங்க. இப்போ செலிபிரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிடிச்சவங்களாகட்டும் இல்லாட்டி நம்மளுக்கு பெருசா அபிப்பிராயம் இல்லாதவங்களாகட்டும் டஃப்பான டைம் இல்லாட்டி இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் கோ த்ரூ பண்றாங்க அப்படின்னா தயவு செய்து யாரோட கேரக்டரும் அசாசினேட் பண்ணாம அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க லைஃபை வந்து லீட் பண்ண வைக்கிறது தான் ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து இருக்குங்க.